இந்த படத்தோட ஸ்டோரி சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ஹீரோ ஏர்பட்ஸ் வாங்குறதுக்கு ஆப்பிள் ஸ்டோர் போறாப்புல. அதே சமயத்தில ஒருத்தன் வந்து அந்த ஆப்பிள் ஸ்டோர ஹைஜாக் பண்றான். ஒரே ஒரு ஆள் தான் ஹைஜாக் பண்றான். இதுக்கப்புறம் இங்க நடந்த சம்பவங்கள் என்ன? அதான் இந்த படத்தோட கத. இப்ப இந்த படத்துல தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா அருமையாவே இருந்துச்சு. படத்துல ஒளிப்பதிவு இது எல்லாமே அருமையா இருந்துச்சு. படத்துல அந்த ஹைஜாக் பண்ணான் பார்த்தீங்களா? அவனோட கேரக்டரும், நம்ம ஹீரோ கேரக்டரும் அந்த அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகும். அந்த சீன்லாம் ரொம்பவே நல்லாவே எடுத்திருந்தாங்க. மித்தபடி வெளியில போலீஸா இருக்கிறவங்க, அப்புறம் இவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லி ஒரு லேடி பேசுவாங்க. அவங்க கேரக்டர் எழுதுனது எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. இது போக ஒரு 5, 6 பேரு ஒரு ரூம்குள்ள ஒளிஞ்சிருப்பாய்ங்க பார்த்தீங்களா? அவங்களோட கேரக்டர் எல்லாமே நல்லா இந்த படத்துல மைனஸா எனக்கு பட்டது என்னன்னா, இந்த படம் வந்து 1 மணி நேரம் 45 நிமிஷம் ஓடுதுங்க. ஆனா இந்த படத்த உண்மையிலேயே சொல்லணும்னா, இந்த படத்த ஒரு 20 நிமிஷம் கத்திரி போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 மணி நேரம் 20 நிமிஷம் இல்ல 1 1/4 மணி நேரம் கூட எடுத்திருந்தாங்கன்னா, இது ஒரு வேற லெவல் படமாவே இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இவங்க அவன் அந்த டிமாண்ட பேச்சுவார்த்தைக்கு வர லேடிட்ட டிமாண்ட சொல்றதுக்கே ஒரு 3/4 மணி நேரம் எடுத்துக்கிறாய்ங்க. என்னதான் பதட்டமா இருந்தாலும், அப்படியே லேக் ஆயி போற மாணிக்கு தான் இருந்துச்சு. அதனால இந்த படம் ஆனா இது ஓகேயான படம் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். முக்கியமான குறிப்பு, படம் முடிஞ்சு இழுத்து போட்டாய்ங்களேன்ட்டு போயிறாய்ங்க. ஏன்னா, அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான இதே இருக்கு. அவன் ஏன் கடத்தப்பட்டான்றது கடைசி வரைக்கும் சொல்லாத மாணிக்கே இருக்கும் உங்களுக்கு. ஆனா, அது என்ன இன்னும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. எதுக்காக கடத்துனான்றத படம் அந்த எழுத்து முடியிற வரைக்கும் கண்டிப்பா பாருங்க.